காலபுருஷனுக்கு 8ஆம் ராசிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே துலாம் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 8ல் வரப்போகிறாரு. எல்லா பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்குத்தான் நீங்கள் மிக கவனமாக இதை செய்யணும். இந்த 48 நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். மேக்சிமம் குருவினுடைய பாதிப்பு வரக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்கள், சமக்கிரகங்கள். குருவுக்கு பகையாக இருக்கிறது புதன், சமமாக வர்றது சுக்கிரன். இந்த 2 பேத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2 ராசிக்காரங்களும் மட்டும் குருவுக்கு ரொம்ப கவனமாக செய்யணும். தயவு செய்து உங்களை வேண்டி திருவடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க, கவனமாக பாருங்க. நீங்களே பெரிய அஸ்ட்ராலஜர் ஆயிருங்க, நீங்களே ஜோதிட வல்லுநராக வந்துருங்க. குரு திசையில் புதன் புத்தி கொஞ்சம் நஞ்சமாக சாமி என்னை செஞ்சிச்சு அப்படித்தான் நீங்கள் சொல்லுவீங்க. சாமி அந்த நேரம் நான் நல்லா இருந்தோம்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் தட்சணை தர்றேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணும், நான் தர்றேன். அப்போ அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி. அப்போ விருச்சகம் எப்படிப்பட்ட தன்மை? முதல்ல தன்மை, அதனுடைய குணங்கள், பொறுமை, வேகம், வீரம் டக்குன்னு கொட்டிடும். என்ன சுவாமி இதுக்கு போய் பொறுமைங்க? நீங்கள் சாதுக்கு மிரண்டால் காடு கொண்டாடு. மேசத்தை பொறுமைன்னு சொல்ல முடியாது, அது நெருப்பு, இது நிலம், நீர். அப்போ விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 48 நாளுக்கு எப்படி பண்ணணும் நீங்கள்? அப்போ உங்களுக்கு என்னென்ன சேரணும்? செல்வம் சேரணும், தீராத கடன் போகணும், முக்கியமாக நோய் தன்மை தீரணும். ஏங்க இதுக்கு மட்டும் முக்கியத்துக்கு நோய்க்கு வந்திருக்கிறேன்? காலபுருஷனுக்கு 8வது இடம், நீச்சமற்ற சந்திரன், உடல் ரீதியாக நீச்சம். அப்போ நீச்சம் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் எந்த இடம்னு தெரியலங்க, டாக்டர் கேட்டால் கூட சொல்ல தெரியலங்க. அது யாருக்கு? விருச்சகத்துக்கு தான். பெண்களுக்குன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்குருவார். எம்டி என்ன பண்ணுவார்? டாக்டர் எம்டி மண்டையை போட்டு பிச்சுக்குருவார். லேடிஸாவது லேடிஸ்கிட்ட பிரச்சனை ஏதாவது கேட்பாங்க, ஆனால் ஜென்ஸு டாக்டர் ஒன்றும் கேட்க முடியாது. ஏமா என்னம்மா நான் செய்ய போறேன்னு சொல்லி புலம்புவாரா? அவங்க வீட்டுக்காரமாட்ட போய் புலம்புவார், இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னு சொல்லி. விருச்சகம் அப்படிப்பட்ட இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், ரைட்டுங்களா? அப்போ 8ஆம் இடங்கும்போது விருச்சகத்திற்கு உரிய இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. விட்டுறாதீங்க, மேஷமும் விருச்சகமும் ஒன்றுதான், செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் மேஷத்துக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான். வாழையில எடுத்துக்கோங்க, வெற்றிலை எடுத்துக்கோங்க, துவரை, முழு துவரை தயவு செய்து முழு துவரை எடுத்துக்கோங்க. முழு துவரை எடுத்துட்டு நல்லா பரப்புங்க, ட்ரை ஆங்கிளில் போடுங்க, 9 விளக்க வைங்க. 9 விளக்கு வட்டு முருகனுடைய பாராயணம் எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க. 12 ராசிக்காரங்க வாசி தீரவே காசு நெல்லுக்கு இருக்கு. தெரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிடுறேன், வாய்ஸ் மெயிலில் நான் சுவாமி உங்களுக்கு சொல்லிடுறேன். 48 நாளைக்கு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில கடைசியில் வேணா இந்த பாதகத்தை நான் சொல்லிடுறேன். கடைசியில் இந்த மீனராசி சொல்லும்போது அந்த பதிகத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. மிக அற்புதமான பதிகம். ஒரு மண்டலம் 48 நாளைக்கு அந்த பாட்டை படிங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு தான் கிடைக்கும். நோய் முக்கியம். இந்த மறுபடியும் பாருங்க, நோய் தான் வருது எனக்கு. தடைப்பட்ட திருமணம் ரொம்ப நாளாயிருச்சு, 37 வயசு, பாதிக்கலாங்க சொல்றாங்கல்ல, இப்போ முடியுமுங்க. இந்த பூஜையை பண்ணுங்க, முடியும், கண்டிப்பா முடியும். இந்த பூஜையை குருவை அதிகாரமா வச்சுக்கோங்க, குருவை அன்பால வச்சுக்கோங்க, உத்தியோக புருஷனா வச்சுக்கோங்க. என்ன உத்தியோகம் கொடுக்குறவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ்க்கு ஹெச்ஓடி, பெட்டகத்துக்குரியவர், கருவூலத்துக்குரியவர். 3 பேர் தான் கருவறை 3 பேர். அன்னைக்கே சொன்ன 2 பேர், தாய்க்கும் இறைவனுக்கும். இறைவன் தான் கருவறை. அப்போ 2, தாய் வயிறும் கருவறை தான், இறைவனுடைய இடமும் கற்பக்கிரகம் தான். கருவூலம், கரு பிளஸ் மூலம், கருமூலம். அப்படிப்பட்ட செவ்வாய் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக கவனமாக. ஆனால் உங்களுக்கு ஒரு யோக பலன் உண்டுங்க. எப்படி?
1-5 உங்களுக்கு குரு பார்க்குறாரு. 1-5 உங்கள் குரு உங்களை பார்க்குறாரு. அப்போ 1-5 குரு பலம் உங்களுக்கு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும், நல்ல சுப நற்பலனை கொடுக்கும். எதை பொறுத்து? உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் கொடுக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள், கணக்கீடு செய்து கொள்ளுங்கள் சான்றோர்களிடத்தில். அப்படி செஞ்சுக்கிட்டா நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு மேஷத்துக்கு மாதிரியே விருச்சகத்துக்கு போடுங்க, எல்லா பாராயணமும் பண்ணுங்க. குறிப்பாக பியூர் நெய் தீபம், 9 தீபம் பியூர் நெய் தீபம், வலம்புரி சங்கு ஒரு 8 இடம்புரி சங்கு வைங்க, ஒரு வலம்புரி சங்கு வைங்க, இன்னும் விசேஷமாக இருக்கும். சின்ன சின்ன சங்கு இடம்புரி சங்கு வைங்க, அப்படியே ட்ரையாங்கிளில் வைங்க, நடுவு வலம்புரி சங்கு வைங்க, தீர்த்தத்தை ஊற்றுங்க, பச்சை கற்பூரம் வைங்க. தர்ப்பை பச்சை கற்பூரம் வைக்காமல் இருக்காதீங்க, பச்சை கற்பூரம் தர்ப்பை புல் வைக்காமல் இருக்காதீங்க. கிரகிக்கக்கூடிய தன்மை, அந்த வசியத்தக்கூடிய ஆற்றல் பச்சை கற்பூரம் தர்ப்பைக்கு உண்டு, அதை மறந்துடாதீங்க. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த 48 நாளில் 48வது நாளே உங்களுக்கு யோக பலன், 48 நாளே நற்பலன், குரு பலம் எல்லாமே வருது. அப்போ இந்த 48 நாள் நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஐயா சொல்லிட்டாரு, நம்ம கண்டிப்பாக செஞ்சிடோம்னு செய்வீங்க. ஃபோன் வாங்க, லைனில் வாங்க, வாழ்த்துக்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். நிச்சயமாக இந்த 48 நாள் செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், 12 ராசிக்காரவங்களும் கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலைக்கு போக முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக அங்கேயும் போய் நம்ம இருக்க முடியாது. உங்களுக்கு செல்வம் சேரணும், தீராத கடன் தீரணும், அண்ணாமலையார் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வாங்க. சாமியெல்லாம் பார்க்க வேண்டும், கிரிவலம் வந்துக்கிட்டே இருங்க. அது போதும். இதை செய்தோமானால் நிச்சயமாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் சிறக்காம், மேலும் உங்களுக்கு மெருகூட்டக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. மெருகூட்டக்கூடிய ராசி கன்னி ராசி, மேலும் மேலும் மெருகூட்டக்கூடிய ராசி விருச்சிக ராசி.